வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. இன்னொரு விஷயம் கூட நீங்க 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வேதம் சொல்லுது, ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இந்த யோனாவினுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அப்படின்னா நினிவேவுக்கு ஆண்டவர் போக சொல்வாரு. ஆனா இவன் நினிவேவுக்கு போகாம தர்ஷீஷுக்கு அவன் கப்பல் ஏறான். ஆனா அந்த இடத்துல அந்த கப்பல் பெரிய கொந்தளிப்பு உண்டாகுது. சரி, இந்த கொந்தளிப்பு நீங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, என்ன தூக்கி கடல்ல போடுங்க, அவ்வளவுதான், கொந்தளிப்பு சரியாயிரும்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் தூக்கி இப்ப கடல்ல போட்டாங்க. கடல்ல போட்ட உடனே வேதம் சொல்லுது, கர்த்தர் அங்கே ஒரு பெரிய மீனை அனுப்புறாரு. அந்த மீன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவர் அப்படியே முழுங்கிருச்சு. அந்த மீனுக்கு உள்ள அந்த யோனா இருக்கிறான். மீனுக்குள்ள இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த மீனுக்குள்ள 3 நாட்கள் இருந்து முழங்கால் படியிட்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ரொம்ப ஜெபம் பண்றாரு. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ என்னுடைய பிள்ளைய முழுங்கினது உண்மைதான், ஆனா என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ எந்த இடத்துல கொண்டு போய் என் பிள்ளைய விடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் அதை விட்டுன்னு சொல்லி கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டலைன்னா அது ஒருவேளை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணியிருக்கும். அது வேற எங்கேயாவது அது ஜீரணம் பண்ணி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த மனுஷனே போயிட்டான். இல்லை வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த யோனாவிற்கு மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டதுனால எந்த இடத்துல யோனா போய் நிற்கணுமோ அந்த இடத்துல அந்த யோனாவை அந்த மீன் கொண்டு போய் விட்டது. நான் நம்புறேன், ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்து கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் கட்டளையிடுகிறார். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய பேர் வழி மாறி போயிருக்கலாம். நீங்க நிறைய பேர் தெரியாத பாதையிலே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். உங்க பாதை இல்லாம, உங்க தரிசனம் இல்லாம, உங்களுடைய எதிர்காலமே இல்லாம ஏதோ ஒரு தர்ஷீசுக்கு நேராக உங்களுடைய பிரயாணம் தொடர்ந்துட்டே இருக்கலாம். அந்த பிரயாணத்துல உங்களுக்கு தெரியலாம், நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வரல, நான் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நான் வரல, நான் வழி மாறிட்டேன், நான் வழி தவறிட்டேன், நான் இப்படியே போனா என்னுடைய லெக்க நான் அடைய முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எந்த கப்பல் நம்மை ஓட்டி செல்லுகிறதோ, எந்த வாழ்க்கை நம்ம கொண்டு போகிறதோ, கர்த்தர் அதற்கு கட்டளை இடுகிறார். சரியான இடத்திலே நீங்கள் சீக்கிரமாய் வந்து நிற்க போகிறீர்கள். இந்த ஜெபம் முடிகிறதற்கு முன்னே கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களுக்கான பாதையிலே, உங்களுக்கான தரிசனத்திலே, உங்களுக்கான இடத்திலே கர்த்தர் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை மேலே தட்டி ஆமென், ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆமென். சரியான இடத்திற்கு, தேவன் நியமித்த இடத்திற்கு நீங்கள் போய் சேர்வீர்கள். உங்களுடைய இடத்திற்கு நீங்கள் போய் சேர்வீர்கள். அதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் கட்டளை இடுகிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை சரியான இடத்திற்கு போய் சேருவார்களா அப்படின்ற ஒரு பெரிய தயக்கம் உங்களுக்குள்ளே இருக்கலாம்.
நான் ஒரு சரியான இடத்துல, எனக்குரிய அந்த இடத்துல, எனக்குரிய அந்த பாதையில நான் போய் உட்காருவேனா, அதை நான் கண்டுபிடிப்பேனா? நீங்க நிறைய பேர் அலைஞ்சிருப்பீங்க, நீங்க நிறைய பேர் குழப்பத்தோட இருப்பீங்க, நீங்க நிறைய பேர் ஓடி ஓடி இளைத்து போயிருப்பீங்க. ஆனா இந்த ஜெபத்தினுடைய ஒரு பெரிய பலனா ஆண்டவர் என்ன பண்ண போறார்னா, உங்களுக்குரிய அந்த இடத்துல உங்க பிரயாணத்தை கர்த்தர் கொண்டு போய் கர்த்தர் நிக்க வைக்க போறாரு. ஆண்டவரே அதற்கான ஒரு வழியை கர்த்தர் பாருங்க. இந்த வழி மாறி போன இந்த யோனாவை ஆண்டவர் அப்படியே விடல. இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. நமக்கு இதுதான் நம்முடைய பாதைன்னு நினைச்சாரு. நம்ம இங்க போகாம அழகா நம்ம அங்க செலக்ட் பண்ணி போயிருவோம். யார் நம்மளை கண்டுக்க போறா, யார் நம்மளை கேட்க போறா, அழகா அங்க போய் நம்ம இருந்துட்டு வரலாம், இதுதான் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரயாணத்தை அவர் தொடங்கிட்டாரு. ஆனா கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளை இட்டு, ஆண்டவர் அந்த மீனிடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ எந்த ஊர்ல வேணாலும் சுத்தலாம், நீ எவ்வளவு கரைக்கு வேணாலும் போயிட்டு வந்திருக்கலாம், ஆனா இப்போ நீ என் பிள்ளைய வயிற்றுல வச்சிருக்கிற, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன், என் பிள்ளைய எங்க கொண்டு போய் விடு அப்படின்னு சொன்னா, நினிவேயினுடைய பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் நீ விட்டுரு, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரு, வேற எங்கேயும் நீ போடக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் பாருங்க, மீனுக்கே ஒரு ரூட்டு போட்டு ஒரு மேப்பு லொகேஷன் கொடுத்து இந்த இடத்துல தான் கொண்டு போய் விடணும்னு என் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதுக்கு நல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா. அந்த மீன் முதல்ல அவனை வயிற்றுக்குள்ள போகும்போது ஆண்டவர் எதுவுமே சொல்லலை, நீ போய் பிடிச்சிக்கோ, நீ போய் கேட்ச் பண்ண அப்படின்னு சொல்லலை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், மீன் ஒரு இறைன்னு ஒன்று விழும்னா அது கண்டிப்பா என்ன பண்ணும். யோனாவுக்கு ஒரு மீன் இல்லை, ஆயிரக்கணக்கான மீன் இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு மீன் மட்டும் கரெக்டா, வேற எல்லா மீனும் என்ன நினைச்சிருக்கோம்னா, வேற சின்ன சின்ன மீன் எல்லாம் அதுக்கு வரும்போது அதை சாப்பிட்ருக்கோம். ஆனா இந்த மீன் நினைச்சிருக்கோம், நமக்கு ஒரு பெரிய சாப்பாடா ஒன்று வாய்க்குது அப்படின்னு முழுங்கியிருக்கோம். ஆனா ஆண்டவர் கட்டளை இடுகிறார், இல்லை, என் பிள்ளை வழி மாறி வந்திருக்குது, என் பிள்ளை தெரியாம வந்திருக்குது, என் பிள்ளை பாதை மாறி வந்திருக்குது, அவனுடைய வைராக்கியத்தினால ஓடி வந்திருக்குது. இந்த பிள்ளைய அங்க கொண்டு போய் அவனுக்குரிய இடத்துல கொண்டு போய் நீ விட்டுருன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கட்டளை கொடுத்தார். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். அவருடைய கரத்துக்குள்ள உங்களை கொண்டு வர்றாரு. உங்க பிள்ளைய ஆண்டவர் கொண்டு வர்றாரு. உங்க மகனை கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஐயோ, என் பிள்ளை வழி மாறி போகுது, என் குடும்பம் வழி மாறி போகுது, நான் வழி மாறி போயிட்டேன். ஆண்டவரே, எனக்குரிய இடம் எங்க, எனக்குரிய இடம் எங்க, எனக்குரிய தொழில் இதுதானா, எனக்குரிய வேலை இதுதானா, நீர் எனக்கு குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஊழியம் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா, ஏன் எனக்கு இந்த பாதையில் இவ்வளோ நெருக்கமாக இருக்குது, நான் இந்த பாதையில் திருப்தி இல்லாமல் நான் ஓடுறேன், இந்த பாதை எனக்குரிய பாதையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சீக்கிரத்தில் உங்க கையை பிடிச்சு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி அவர்களை முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிற தேவனுடைய கரம் இப்போ உங்க கையை பிடிக்குது, உங்க பிள்ளையினுடைய கையை பிடிக்குது. அலந்து திரிஞ்சிட்டு இருக்கிற உங்க கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்குரிய இடத்திலே நான் உன்னை கொண்டு போய் விடுவேன், நீங்கள் சரியான இடத்திலே கரை சேர்வீர்கள், கரை சேர்வீர்கள். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, இது எனக்கு நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இது உங்க வார்த்தை இல்லை, இது உங்க வார்த்தை இல்லை. அந்த குழப்பம் சீக்கிரமாய் மாற போகிறது, அந்த தடுமாற்றம் சீக்கிரமா மாற போகுது. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடும் நீங்க செட்டில் ஆகாம போவது இல்லை, இல்ல. கர்த்தரின் உறுதிய, கர்த்தர் அதைத்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை ஒரு உறுதியான இடத்துல ஆணியாய் நான் கடாவுவேன். சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க.
இது எனக்கு நிறைவேறணும், இந்த வார்த்தை என் பிள்ளைக்கு நிறைவேறணும். சத்தத்தை உயர்த்தி ஆமென். சரியான ஒரு திருமண காரியம், சரியான ஒரு இடம், சரியான ஒரு வேலை, சரியான ஒரு வேலை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அதுவும் அந்த சூழ்நிலை அந்த மனுஷனை ரொம்ப நாள் சேதப்படுத்தாதபடி, மீனுடைய வயிற்றில் கொஞ்ச நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், அதுக்கு மேலே எப்படி அந்த இடத்துல இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஆண்டவர் வந்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சிட்டு அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். ஒன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சொல்லுவேன். இன்னொன்று நான் கட்டளை கொடுப்பேன். ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுவேன். இன்னொன்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் கட்டளை இடுவேன். ஆமென். எனக்குரிய இடத்துல கொண்டு போய் விடுவதற்கு கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். சரியான இடத்துல என்னை கொண்டு போய் விடுவதற்கு கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். யோசேப்பு சொல்லும்போது தன் சகோதரிடத்தில் சொல்லுகிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் என்னை எகிப்திற்கு போகிற அந்த ஜனங்கள் மத்தியிலே விற்று போட்டதை குறித்து நீங்கள் விசரப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்படி இந்த பிள்ளையை நாங்க வித்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க போகிற பாதை சில நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப விகற்பமா இருக்கலாம். இந்த பாதை நீங்க நினைக்காத பாதையா இருக்கலாம். இந்த பாதை உங்களுடையது இல்லை இல்லை இல்லைன்னு நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். ஏன்னா அந்த பாதையில நீங்க நினைச்சது மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பாதை யோசேப்புக்கு வரும்னு அவர் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து யோசேப்பை அறியாத பாதையிலே நடத்தினார், அவனுக்கு தெரியாத பாதையிலே அவனை நடத்தினார். ஆனா ஒன்று, அந்த பாதையினுடைய முடிவில் யோசேப்பு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்திற்கு நீங்க என்ன வர்றதற்காக வித்து போட்டதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம், ஜீவரட்சனை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். கர்த்தருடைய சித்தத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க, கிருபைக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க. என்னால இந்த பாதை எனக்குரியதான்னு சொல்ல தெரியல, ஆனா நீங்க நடத்துங்கன்னு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி மட்டும் இருங்க. நான் நம்புறேன் இந்த பாதை கர்த்தர் உங்க கூட பிரயாணப்படுகிறார். நீங்க ஆண்டவருக்கு ஒளிஞ்சு இல்லை, கர்த்தருக்கு ஒளிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது. நினிவேக்கு போக வேண்டிய அந்த யோனா தர்ஷீஸுக்கு போகிறதுக்கு கப்பல் ஏறினாலும் கர்த்தர் ஹல்லேலூயா தர்ஷீஸுக்கு போகிற கப்பலை கண்டார். நம்பர் 1, முதலாவதாக என்னை சுமந்து கொண்டு போகிற வாழ்க்கை என்கிற மீனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, என் பிள்ளைய சரியான இடத்துல கொண்டு போய் விற்று. ஆமென். இது ஒரு ஜெப குறிப்பா நீங்க ஜெபிக்கணும். யோசேப்பு எப்படி எகிப்திற்கு என்னை கொண்டு வந்தது நல்லதுதான்னு கண்டுபிடிச்சாரோ, இதுதான் எனக்குரிய இடம்னு அவர் கண்டுபிடிச்சாரோ, இதுக்காக தான் ஆண்டவர் இந்த வழி வரைக்கும் என்னை கொண்டு வந்தார்னு கண்டுபிடிச்சாரோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களை இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள உங்க பாதை என்ன, உங்க பிள்ளையினுடைய பாதை என்ன, கர்த்தர் கைட் பண்ணுவாரு. கர்த்தர் சரியான இடத்திற்கு உங்களை கொண்டு போய் விடுவார். ஆமென். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா இன்ன இடத்துக்கு போ, அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணை என் பிள்ளைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த மனுஷன் ஜோம் பண்ணிட்டு போறாரு, ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க, சரியா வழி நடத்தி ஒரு கிணத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு. அந்த இடத்துல ரெபேக்காள் அந்த இடத்துல வர்றாங்க. ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரனை சரியான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விட முடியுமானால், சரியான பாதையில கொண்டு போய் விட முடியுமானால், நான் விசுவாசிக்கிறேன், மூத்த பிள்ளைக்கு தான் நான் இப்படி ஆயிட்டேன், இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. சரியான இடத்தை கண்டுபிடிக்கல, சரியான இடத்துல போய் நிற்கவும் இல்லை,
ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீங்க யாரோ ஒருத்தர் மனதில் பதட்டத்தோட வந்திருக்கலாம். ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகுது. ஆண்டவர் கடந்து வருகிறார். என்ன சொல்றாருன்னா, உன்னை சரியான இடத்துல நான் கொண்டு போய் அமர பண்ணுவேன். உன் பிள்ளைய சரியான இடத்துல சொல்லுங்க அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே நான் முழுமையாய் நம்புகிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா.